Hello everyone, இன்னைக்கு average value operator பற்றி பார்க்கலாங்க for particle in one dimensional box. ஓகேங்களா? ஓகேங்க, ஆவரேஜ் வேல்யூ ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம வந்து இன்றைக்கி பொசிஷன் ஆப்ரேட்டருக்கான ஆவரேஜ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து x equal to 0 to L psi star nx into x அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த பொசிஷன் ஆப்ரேட்டர் psi nx dx அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் வேல்யூ ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகேங்க, 1D பாக்ஸோட நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் நமக்கு வந்து தெரியும். psi ஈக்குவல் டு root 2 by L sin n pi x by L. ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷனை வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? 0 to L root 2 by L sin n pi x by L. x அப்படிங்கிறது பொசிஷன் ஆப்ரேட்டர், ஸோ x அப்படின்னே டினோட் பண்ணிக்கலாம், கேப் போடணும்னு இல்லை. ஓகேங்களா? இன்ட்டு ரூட் 2 by L, அதாவது இந்த சைக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம், இந்த சைக்கும் வந்து வேல்யூ வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். sin n pi x by L into dx. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ரூட் 2 by L into ரூட் 2 by L, அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 by L. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 by L வரும். ஸோ அந்த 2 by L வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டெக்ரேஷனுக்கு வெளியில் வந்து எழுதிக்கலாம். ஸோ 0 to L ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது இருக்கும், ரெண்டு இந்த சைன் டேர்ம் இருக்கும். ஸோ இது வந்து சைன், இது வந்து டீட்டா அப்படின்னு வச்சுட்டோங்களேன். சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? அப்போது சைனு ஸ்கொயரு டீட்டாக்கு பதிலாக நம்ம இந்த ஒரு டைம் வந்து அந்த வேல்யூ எழுதுனா போதும். ஸோ n பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது பார்த்திங்களா, சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த வேல்யூக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 by L 0 to L x இருக்கும். சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் 2 டீட்டாக்கு பதிலாக இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ என்னது, n பை எக்ஸ் பை எல். ஸோ அது எழுதிக்கலாம், n பை எக்ஸ் பை எல் டிவைடட் பை 2. ஓகேங்களா? இன்ட்டு என்ன இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் டீட்டா வேல்யூ. அந்த டீட்டாக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸும் டிஎக்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணலாம், இங்கே 2 இருக்குது, இந்த 2 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 by L இன்ட்டு இது வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 by 2ன்னு வருங்களா. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to L எக்ஸு 1 மைனஸ் காஸ் 2 n பை எக்ஸ் டிவைடட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 1 by L அப்படின்னு கிடைக்கும். 0 to L எக்ஸு 1 மைனஸ் காஸ் 2 n பை எக்ஸ் டிவைடட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸையும் இந்த டிஎக்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு வந்து எக்ஸும் உள்ளே வரும், இந்த டிஎக்ஸும் உள்ளே வரும். ஓகேங்களா? அப்போ 1 by L 0 to L எக்ஸு டிஎக்ஸ். ஓகேங்களா?
எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் மறுபடியும் இந்த எக்ஸ் உள்ளே வந்துடும்னா எக்ஸு காஸ் 2 n பை எக்ஸ் டிவைடட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த டேர்முக்குள்ளேயும் டிஎக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது இந்த 2 டேர்முக்கு வந்து காமன். ஸோ வந்து இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸு டிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது n அப்படிங்கிறது எக்ஸ் பவரில் என்ன டேர்ம் இருக்கோ அதுதான். ஸோ நம்ம இந்த டேர்மை தான் நான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுத போகிறேன். ஓகேங்களா? என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பவரில் வந்து என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஓகேங்களா? எதுவும் இல்லை, இப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எக்ஸு என்னுக்கு பதிலாக அந்த 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 1 + 1. ஸோ எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை 2. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டெக்ரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, 0 to L. ஸோ அந்த 0 to L சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to L அப்படிங்கிறது வருங்களா. ஸோ வந்து இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா L² டிவைடட் பை 2 மைனஸ் இந்த டேர்ம் உள்ள நம்ம வந்து இந்த டேர்ம் உள்ளே வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்க்கு பதிலாக வந்து எல் வரும். ஸோ L² டிவைடட் பை 2 மறுபடியும் இந்த டேர்ம் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்மை வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 1/L. இந்த 0 to L இந்த டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா L² டிவைடட் பை 2. ஸோ அந்த வேல்யூ நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா, இன்ட்டு மல்டிப்ளேயில் வந்து L² டிவைடட் பை 2. ஓகேங்களா? மைனஸ் இந்த இடத்துலையும் வந்து இப்போ இந்த 0 to L அப்படிங்க இன்டெக்ரல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இன்டெக்ரல் வந்து இந்த டேர்முக்கும் வந்து காமன் தான். ஸோ இந்த கொசைன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணும் பொழுது, அதாவது யூவி மெத்தடில் வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனலாக 0 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். ஸோ அதை சால்வ் பண்ணால் வீடியோ லென்த்தாக போகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூவி மெத்தடில் வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணும்பொழுது நமக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் இதை மட்டும் இன்டெக்ரேட் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ வந்து இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா? இதை இன்டெக்ரேட் பண்ணும்பொழுது இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 1/L இன்ட்டு L² பை 2. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா L/2 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும். எதுக்கு அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ ஆப்ரேட்டர் ஃபார் பார்ட்டிக்கல் இன் 1 dimensional பாக்ஸ் என்னது அப்படின்னா பொசிஷன் ஆப்ரேட்டருக்கு. ஓகேங்களா? பொசிஷன் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது என்னென்னா பார்ட்டிக்கல் இன் 1 dimensional பாக்ஸ் இருக்குல்ல, அதாவது 0 to L அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, 0 to Lன்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆப்ரேட்டரில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பொசிஷன் ஆப்ரேட்டரை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் டு அது வந்து எப்படின்னா ஹரிசாண்டலில் தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் பார்ட்டிக்கல் இன் 1 dimensional பாக்ஸில், அதாவது பார்ட்டிக்கல். ஓகேங்களா? இப்போது நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, அதாவது ஆவரேஜ் வேல்யூ ஆப்ரேட்டர் ஃபார் பொசிஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா L/2 நான் கீழே போட்டிருக்கேன்ல, L/2 அப்படிங்கிறது வந்து கிடச்சிச்சிங்களா. இந்த L/2 அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to Lன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ L/2 அப்படிங்கிறது மிடில் தான் வரும். ஓகேங்களா? அதாவது இப்போ 0 to 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா மிடில் என்ன இருக்கும், ஹாஃப் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ சென்டர் பாயிண்டில் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பார்ட்டிக்கல், அதாவது இந்த இடத்துக்கிட்ட இந்த L/2 இந்த இடத்துல வந்து அந்த பார்ட்டிக்கல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? அதாவது ஆவரேஜாக அதோட வேல்யூ வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷனல் வேல்யூன்னு சொல்லுவோம், அதுதான் ஆவரேஜ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ ஃபார் பொசிஷன் ஆப்ரேட்டர் ஃபார் பார்ட்டிக்கல் இன் 1 dimensional பாக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ண ஒரு சம் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.